ஹாய்மா. நம்ம இப்போ வந்துட்டு பன்னீர் தான் செய்ய போகிறோம். நைட்டுக்கு வந்துட்டு பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் செய்யலான்னு நினச்சேன். பன்னீர் வீட்டில் இல்லை. அதனால உடனே பால் வச்சுட்டு பன்னீர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பன்னீர் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு பால் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதுக்கு வந்துட்டு பெரிய ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது பொங்கி வரும்போது நம்ம வந்துட்டு சாறு ஊற்றிடணும். பால் நல்லா பொங்கி வரும்போது சாறு வந்துட்டு நம்ம ஊற்றிடலாம். நல்லா பொங்கிருச்சு. இப்போ வந்து எலுமிச்சம்பழம் சாறு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே தேவையான அளவு ஊற்றினாலே போதும். ஒவ்வொரு லெமன் வந்து சாறு நிறையா இருக்கும், ஒவ்வொன்று கம்மியாக இருக்கும். பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கிண்டி விட்டு பார்த்தாலே உடனே அப்படியே தெரிஞ்சு வர்றது தெரியும். நமக்கு பால் நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சு வரணும். வந்தால் தான் நமக்கு பன்னீர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு தான் நம்ம கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன், பகுதி வச்சுருக்கிறேன். பார்த்துட்டு போட்டுக்கலான்ட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டிட்டுருக்கேன். ஏன்னா பால் பொங்கிக்கு வெளியில் வந்துடும், பால் நிறையா இருக்கிறதுனால. அது இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம செய்யலாம். நான் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்குறேன். பகுதி தான் இதாக இருக்குது. அதனால் பாக்கி லெமனையும் ஊற்றினா தான் இது கரெக்டாக வரும் போல் இருக்குது. ஏன்னா பால் 2 லிட்டரு இருக்குது. அதனால் பத்தாது போல் தெரியுது. பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் ஒரு இதாக தான் பாதி தான் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டா உடனே நல்லா தெரிஞ்சு கிடச்சிரும். நமக்கு அர்ஜெண்ட்டாக தேவைங்கிறதுனால இருந்த லெமன் சாறும் நான் அதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்தும் ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றுறதுனால எந்த பிரச்சனையுமே வராது. பன்னீர் நல்லா தான் வரும். அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றியாச்சு. ஸ்டவ்வை நான் வந்துட்டு கொஞ்சம் சிம்மில் வைக்கலான்ட்டு பற்ற வச்சுட்டேன். ஏன்னா உடனே நமக்கு தேவை இப்போ பன்னீர். அதனால் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சோடனே நல்லாவே ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பன்னீரை வடிகட்டிட வேண்டியது தான். பன்னீர் வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு கூட வடிகட்டிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு அர்ஜென்ட்டுங்கிறதுனால நான் உடனே சூடோடு வடிகட்டுறேன். எனக்கு பிடிக்க முடியல, நல்லா சுடுது. நல்லா இப்போ தானே கொதிச்சது, அதனால் நல்லா சூடு இருக்குது. நீங்கள் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஆற வச்சுட்டு புழிஞ்சு எடுத்திங்கனாக்கா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கையில் சூடு ஒன்றும் படாமல் இருக்கும். இப்போ எனக்கு அர்ஜெண்ட்டாக இப்போ தேவைங்கிறனால நான் எல்லாமே எடுக்கிறேன். பன்னீரும் நமக்கு நிறையாவே கிடச்சிருக்குது. பார்த்திங்களா, நல்லா நிறையா பன்னீர் இருக்குது. இதை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் எடுக்கணும். இதை வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்லாம் இல்லை. ஒவ்வொருத்தர் 4 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியெல்லாம் வைப்பாங்க. நான் அப்படியெல்லாம் வைக்கணும்னு இல்லை. நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம சமைச்சே முடிச்சிடலாம். இதை வந்துட்டு நல்லா இந்த இதை போட்டு நல்லா புழிஞ்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துடணும். தண்ணியை வடித்து எடுத்துட்டாலேவும் பன்னீர் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்துட்டு என்னால் பிடிக்க தான் முடியல, சூடாக இருக்கிறதுனால. முடிஞ்ச அளவு நான் பிடிச்சி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். கையில் வந்துட்டு துணி தான் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு சைடாக போயிடுச்சு. அது வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிஞ்ச அளவு தண்ணியை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் கிரேவியோட வீடியோ போட முடியாது. ஏன்னா டைம் ஜாஸ்தி ஆகிட்டா நீங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. அதனால் சின்ன வீடியோவாக இருந்தால் தான் பார்ப்பீங்க. அதுக்காக கிரேவியோட வீடியோ வந்துட்டு அடுத்தது போடுறேன், அடுத்தது நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு தனியாக எடுத்து ஒரு வெயிட் வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் வைக்கிறது நல்லது. அப்போ வச்சா தான் நல்ல ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். அதுக்காக இதை வந்துட்டு இப்படி வச்சுட்டு நல்லா ஒரு வெயிட்டு ஏதாவது தூக்கி அது மேலே வச்சா போதும். நமக்கு உடனே தேவைங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், நல்லா கொஞ்சம் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இருக்கிற தண்ணி எல்லாம் இருந்தாலும் வந்துடும். அது ஒரு மாதிரி கரெக்டாக ஒரு இதாக ஆயிரும். அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு நம்ம பாக்கி வேலையை பார்த்து வர்றதுக்குள்ளேயே இது ரெடி ஆயிரும். அதே மாதிரி இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சப்பாத்தி செய்யும்போது ஒரு இளம் சூட்லேயே நம்ம சப்பாத்தி மாவு குழச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி பன்னீர் கிரேவி செய்யும்போதும் வேறு எந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த தண்ணியே எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த தண்ணியும் ஓரளவுக்கு நான்லாம் இப்போ எப்படியும் ஒரு பகுதி தண்ணியாவது நான் யூஸ் பண்ணிடுவேன். பாக்கி தான் கீழே ஊற்றுவேன். இப்போ நமக்கு வந்துட்டு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதை நம்ம பீஸ் போட்டுக்க வேண்டியது தான். நமக்கு எவ்வளோ பெருசு தேவைன்னு சொல்லிட்டு இது ஓரளவுக்கு நல்ல கரெக்டான அளவில் பீஸ் நல்லா கிடைக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறதுனால நல்ல ஒரு இதே கிடைக்கிது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது.
அது மட்டும் இல்லை, நமக்கு இப்போ ஒரு 1/2 கிலோ பன்னீர் கிடச்சிருக்கு. நம்ம கடையில் வாங்கினா கூட இவ்வளோ தாராளமாக இது பண்ண முடியாது. நமக்கு 1/2 கிலோ பன்னீர் இப்போ கிடச்சிருச்சு நம்ம வீட்டிலே செஞ்சதுனால. பன்னீரும் நல்லாவும் வந்திருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா சாஃப்டாக, பீஸும் சூப்பராகவும் வந்திருக்கு. பன்னீர் கிரேவியோட வீடியோ அடுத்தது நான் போடுறேன். நான் இப்படி தான் பன்னீர் செய்வேன். நீங்கள் எல்லோரும் எப்படி செய்வீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக நான் வீடியோவே போடலை, ஏன்னா கண்ணு வலி வந்துருச்சு, மெட்ராஸ் ஐ அது வந்ததுனால நான் எந்த வீடியோவுமே போடலை. இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுவேன். எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.